விருந்தினர் மீண்டும் மீண்டும் நம்முடைய அதிசய மனிதர் முருகப்பெருமாள். வணக்கம். வணக்கம். இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா எழுதின எழுத்தை தலையெழுத்தை மாத்தவே முடியாது அப்படின்றாங்க. எந்த ஜோதிடர்கள்ட்ட போனாலுமே சரி, தலையெழுத்தை நீ மாத்த முடியாதுமா, உனக்கு வர்றது வந்தே தீரும் அப்படின்றாங்க. நான் நிறைய என்னோட வாழ்க்கையில பார்க்காத ஜோதிடர்களே கிடையாது, போகாத கோவிலே கிடையாது, பண்ணாத பரிகாரங்களே கிடையாது. நிஜமாவே நான் சொல்றேன், என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பட் இது வரைக்கும் எதுவுமே மாறவே இல்லை. அப்ப தலையெழுத்து எனக்கு என்ன எழுதிருக்கோ அதுதான் நடந்தே தீரும் அப்படின்னா, நாம ஏன் ஜாதகம் பார்க்கணும், கோவிலுக்கு ஏன் போகணும், பரிகாரம் ஏன் பண்ணணும்? பரிகாரம் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சமாவது குறையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் மலையளவு வந்தாலும் அது பனி போல் விலகும். நீங்க இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா, காசை ஏற்கனவே அவன் 10,000 ரூபாய் கடன்ல இருப்பான். கடைசியில் அந்த ஜோசியக்காரன் சொல்றான், ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஏற்கனவே கடன்ல இருக்க, இன்னொரு 10,000 வாங்கி நீ இந்த பரிகாரம் பண்ணினா சிறப்பா, இன்னும் கடன் மேல கடன். இது எப்படி அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த திருநள்ளாருக்கு வந்து சனி 7.5 சனி நடக்கும் போதோ, சனி உச்சம் பெற்றவனோ, இந்த செவ்வாய் உச்சம் பெற்றவன் மலையில இருக்கிற கோயிலுக்கோ போனான்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, சனி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா, சனினா பாறை எதுல இறுக்கம் ஆயிடும்னா ஹீட். நீங்க தண்ணி ஊத்தினாலும் அந்த பாறை ஹீட் இருக்கும். அப்போ நமக்கு நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா கிட்னி ஸ்டோன். அப்ப நீர் சத்து இல்ல, ஹீட். அப்ப சனியினுடைய கதிர்வீச்சுன்னா முருங்கைக்கீரை எடுத்தேன். முருங்கைக்கீரையில அயன் சத்து அதிகம்பாங்க. அப்ப முருங்கைக்கீரை உடைச்சா உடைஞ்சிடும். அப்ப இரும்பு எதுல மெல்ட் ஆகும்? ஹீட்டுல. அப்போ முருங்கை மரத்துல அளவுக்கு அதிகமா ஹீட் இருக்கு. அப்போ எங்கெல்லாம் அயன் இருக்கோ அங்கெல்லாம் ஹீட் இருக்கும். அப்போ 7.5 சனிங்கும் போது சனியினுடைய கதிர்வீச்சு எங்க இருக்கும்? நேரா திருநள்ளாறு இருக்கும். இங்க ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது. எரியிற நெருப்பை கொண்டு போய் பெட்ரோல் பங்குல விடுற. அப்போ வெடிச்சு செதறா அப்படின்ன மாதிரி. ஏற்கனவே இங்க செவ்வாய் உச்சம், மலை மேல ஏறி அங்க ஒரு பெட்ரோல் பங்கு வெடிச்சு. அப்போ பரிகாரம் என்பது தற்கொலைக்கு சமம். எப்படி பரிகாரம் தற்கொலைக்கு சமம். விதிய மதியால வெள்ளலாம் நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. அப்ப நான் மட்டும் ஏன் பிரம்மா எழுதின எழுத்தை மாத்த முடியும்னு சொல்றேன்னா, பிரம்மா இந்த உலகத்தை படைச்சாருன்னு வச்சுக்கோங்க. உங்க கான்செப்ட்ல பிரம்மா இந்த உலகத்தை படைச்சாரு. நான் பிரபஞ்சத்துக்கு போனேன், உங்க கான்செப்ட்ல வரேன், பிரம்மா இந்த உலகத்தை படைச்சார். ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கும் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் இருக்கு. இந்த இயற்கையில பஞ்சபூதத்திலயும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி இயற்கையில இருக்கிற தாவரங்கள்லயும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. மிருகங்கள்லயும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பறவைகள்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஏன் நம்மளுடைய ஒவ்வொரு வைரஸ்லயும் பாசிட்டிவ் இருக்கு, வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள், இது மாதிரி. அப்ப எல்லாத்துலயும் நன்மை தீமை இருக்கு. இது பிரம்மா படைச்சது. இப்ப ஒரு அரளி செடி இருக்கு, வேப்பஞ்செடி இருக்கு, மாமரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு. நீங்க கொட்டா போட்டு வளர்த்ததுல இருந்து பாலையும் தேனையும் ஊத்தி வளர்த்துங்க, மாறிடுமா? இல்ல அரளிக்கு நீங்க பாலையும் தேனையும் ஊத்தி வளர்க்க இல்லைங்க. பாலையும் தேனையும் ஊத்தி வளர்த்துட்டு வேற எதையும் எடுத்து தின்னா செத்துருமா? இல்ல நம்மளை காப்பாத்துமா? அப்போ இனி என்ன பண்ணாலும் அதன் தன்மை மாறாது. அப்ப இந்த கிரகங்களால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ள எதுவும் மாறாது என்பது பிரம்மா படைப்பு. முருகன் சொல்லுவார், ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்லுப்பா அப்படின்னு பிரம்மாவை கேட்பார். பிரணவம் அப்படின்னு மண்டையில கொட்டி சிறையில் அடைச்சிருவார். இவருக்கு படைப்புக்கான காரகத்துவம் தெரியல, அதனால அடைச்சிட்டேன்னு சூரியன் சிவன்கிட்ட சொல்லிடுவார். அப்போ உனக்கு தெரியுமான்னு அவர் சொல்லுவார். அப்போ இந்த பிரணவம் என்பது என்ன? உயிர். இந்த உயிர் வாழ்றது எதனால அப்படின்னா, நாசி. இந்த 7 சக்கரங்கிறது 7 தலைமுறையை தெரிந்தவன், 7 தலைமுறையினுடைய அணுக்களை உணர்ந்தவன். மலை மேல உட்கார்ந்து அந்த தூய்மையான காற்றை சுவாசி, கெட்டதை விடு. இந்த பிரபஞ்சத்துல அவ்வளவும் கலந்திருக்கு. இதில் கெட்டதை விடு, நல்லதை எடு. ஒவ்வொரு செகண்டும் அந்த நாசியினுடைய வாசிங்கிறது சுத்தமான காற்று உன்னை காக்கும். அப்ப வாசி யோகம்ங்கிறது என்னது? நாசி. இந்த நாசியின் உயிரின் ஓசை 7 சக்கரத்தையும் அடையும், பாத்தீங்களா? அதனாலதான் இப்படி இருக்கணுமா? அப்போ அந்த வாசி யோகம்ங்கிறது உயிரின் ஓசை. அப்போ இந்த உயிரின் ஓசை தான் ஓம்ங்கிற பிரணவம் மண்ட ஓடு. சூரியனும் புதனும் நல்லா பாத்துங்க, இப்படி சேர்ப்பாங்க ஸ்கூல்ல. இதுல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த பள்ளம் மூடுறது இந்த இதய துடிப்பு இதுல கேட்கும். அதனாலதான் இந்த மூளை பலம் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேரும்பா. இப்போ அந்த குழந்தைய கொண்டு போய் பிஞ்சிலேயே கொண்டு போய் விடுற, எவனாவது கையை வச்சு குத்துறாலும் உள்ள போயிடும் அந்த மூளை. அதனாலதான் சின்ன வயசுலயே மொட்டை போட்டு கடல்ல குளிக்க வைக்கிறது. கடலின் தன்மை நான் நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த இயற்கையினுடைய நன்மை தீமைகளை ஈர்க்கக்கூடிய, அதனாலதான் சரியா குழந்தை நடக்கல. நிறைய தலைக்கு என்ன தேய்ச்சி, தலைக்கு மட்டும் எதையும் இந்த பிறந்த குழந்தைங்க மேல ஷாம்பு போடக்கூடாது, அது போடக்கூடாது. ஏன்? இங்க மூளை ஓப்பன்ல இருக்கு. இதுவே தெரியல. நீ எல்லாம் 1.5 வயசுல பிளே ஸ்கூல்ல சேர்க்கிற. தாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புனிதம்.
பிள்ளைகளை கொண்டு போய் 1.5 வயசுல சேர்க்கிறியே, ஒரு மண் விதை போட்டிருக்கான், அது முளைச்சு வரும்போது ஏய் விதை காட்டுக்குள்ள மிதிக்காம அடிப்பான். இப்ப குழந்தைங்கிறது முளைச்சு வருதுங்க, அதுல கொண்டு போய் நீ ஃபுல்லா திணிக்கிற, இது எவ்வளவு பெரிய பாவம். அப்போ பிரம்மாங்கிறது இப்ப இயற்கை, அந்த அரளி செடியின் தன்மை மாறாது. இப்போ இதனுடைய இந்த உயிருக்கு எது தேவை எது தேவை இல்லாதது, அப்ப இதை உணர்த்துறது எது அப்படின்னா முருகன். இந்த முருகன் என்பது அறிவு. அப்போ விதி என்பது பிரம்மா, மதி என்பது சந்திரன். மதினா அறிவு. அந்த மதிக்கு அதிபதி யாருன்னா பார்வதி. அந்த பார்வதியினுடைய சக்தி வேல்தான் முருகன் கையில இருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைன்னா இந்த அறிவு பெற்றவன் மயிலால் உலகம் பூரா சுத்தி வரலாம், அதுக்குதான் அறிவு. அப்ப பிரம்மா எழுதின எழுத்துங்கிறது நிறை குறையோட இருக்கும். அதுல உனக்கு எது நன்மை தீமை, இந்த தீமையை உனக்கு தேவையான நன்மையா மாத்துறதுக்கு தேவையானது அறிவு. நவ பாஷாணத்தை மருந்தா மாத்தியது அறிவு. அப்ப அந்த விஷத்துல எதை சேர்த்தா மருந்தா மாறும் சொல்லுவாங்கல்ல, அதாவது தேனை அதிகமா தின்னா மருந்த அளவா குடிச்சா அது மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ அந்த அளவுக்கு அதிகமான நஞ்சு மருந்தா மாத்தின அந்த 7 ஓலைச்சுவடி எங்கப்பா? அறிவால கண்டுபிடிச்சது எங்க? அதனாலதான் மலையில நிறைய மூலிகைகள் இருக்கிற இடத்துல அதெல்லாம் கடல்ல கலக்கிறதுனால உப்புல இப்போ இந்த பிரபஞ்சத்துல படைச்சதுல கடல்ல என்ன பல ஆயிரம் வருஷமா நதிகள் கலந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கடல் நீர்மட்டம் உயர்ந்துருச்சா? உப்பின் அளவு குறைஞ்சிருச்சா? அதே மாதிரி கசப்பு மாறிடுச்சா? இந்த பிரபஞ்சத்துல எது மாறி இருக்கு, எது மாறல? அப்போ உயிர் என்பது லக்கணம், உடல் என்பது ராசி. அப்ப இந்த உடலுக்கு எது தேவைன்னு பாதுகாத்தா அது வரைக்கும் உயிர் வாழும். ஏன்னா இந்த உயிருக்கு அழிவு கிடையாது. இந்த பிரம்மாங்கிறது உயிர். அப்ப இதனுடைய தன்மை மாறாது. எந்த அளவுக்கு இந்த உடலை பாதுகாக்க முடியும் அது வரைக்கும் போராடுங்கிறான். நீ பணத்துக்கு மட்டும் தானே போராடுற. உடம்பு இப்ப எங்க தாத்தா அவர் 1 கிலோ அரிசி ஒரு நேரத்துல சாப்பிடுவாருன்னு சொல்றாங்க. அவர் அவ்வளவு வலிமையா இருந்திருக்காரு. எங்க தாத்தாவுக்கு அப்புறம் எங்க அப்பா மாதிரி, எங்க தாத்தா மாதிரி எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி என் குழந்தை இல்லை, சிறுத்திருச்சு. இனி அடுத்த தலைமுறை இவ்வளவுதான் வளரும். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா குறுகிக்கிட்டே இருக்கு. இந்த இயற்கையினுடைய மொத்த படைப்பு மனிதனுங்க, இந்த இயற்கை மொத்த சக்தி மனிதன் கொடுத்துருச்சு. அதுல அறிவுனுடைய முழுசா. இதுல வேற இந்த பிறவியில பிறந்தவன் அடுத்த பிறவியில நாயா. அந்த கேள்விதான் கேட்க வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ காக்காவுக்கு முட்டை வச்சிருச்சு, காக்காவு முட்டைக்குள்ள குயில் முட்டை வைக்கும், குயில் முட்டை வைக்கும், அந்த காக்கா தான் குஞ்சு பறிக்கும், குஞ்சு பறிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் விரட்டி விட்டுரும். இப்ப சொல்லுங்க, அந்த குயில் முட்டை காக்காவா மாறிடுச்சா? மாறாது. என் தாத்தாவுக்கு பிள்ளை எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு பிள்ளை நானு. மனுஷனா பிறந்தவன் மனுஷனாதாங்க பிறப்பான். அதுக்கப்புறம் இந்த பிறவி முடிஞ்சானா அதான் பிறந்துருவான். இதான் ஏன்டா அந்த இயற்கை தாண்டா உன்னை முழுமைப்படுத்தி இருக்கு. முழுமைப்படுத்தியதுக்கு அப்புறம் அறிவு இல்லாம சிறுமைப்படுத்துறீங்க. இப்போ நட்டு போல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கார் கண்டுபிடிக்கிறீங்க, திருப்பி அது நட்டா மாறிடுமா? பிரிச்சாதான் அசம்பிள், திருப்பி ஒண்ணு சேர்த்தா காரு, அப்படி ஒண்ணு சேர்த்து உருவாக்கியாச்சு ஒண்ண, அது தேர். அது மாதிரிதான் நிறைய ஜாதகத்துல அதெல்லாம் சொல்றாங்களே, போன பரப்புல நீங்க இதுவா நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க அவனுக்கு அறிவு அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அதாவது அறிவுங்கிறது கடல் கெடாது, அறிவுங்கிறது கடல் கெடாது, எதை கலந்தாலும் கெடாது, என்ன கலந்தாலும் கெடாது. அந்த கடல்ல இருக்கிற அம்சம் வேற எதுலையும் கடலின் ஆழத்தை கண்டவர் இல்லை, அறிவின் ஆழத்தை கண்டவரும் இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அறிவில்லாருக்கு எவ்வுலகும் இல்லை. அறிவால் இவ்வுலகை இன்னைக்கும் சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அறிவு. அப்போ அந்த அறிவுங்கிறதுக்கு அதிபதி முருகன். அப்போ அவர் கையில வேல் இருக்கு அப்படின்னா, இப்ப திருச்செந்தூர் கடல்ல போய் உட்காந்து, திருச்செந்தூர் கடற்கரையில உட்காந்து அந்த சொல்லுவாங்க, கோயில் 3 சுத்துடா, ஒரு செல்போன் டவரை சுத்தி தாங்க டவர் இருக்கும், கோபுர தரிசனம் கோடி தரிசனம் சொன்னா அந்த கதிர்வீச்சு எங்க விழும்னா கோயிலை சுத்தி விழும். அதுக்கு தான் கோயில் அங்க பிரதட்சணை, கோயிலை சுத்த சொல்றது. அப்போ உங்களுக்கு முருகன் என்பது குருவுக்கு தலம் அப்படின்னா அங்க கடல் இருக்கு, அதனுடைய கதிர்வீச்சுனால உனக்கு மூளை பலம் கூடும். அறிவார்ந்த பெருமக்கள் உருவாக்கியது. நீ முருகா முருகானா டேய் கல்லுல தேடாத, உன்னோட புத்தியில தேடு. எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு முருகன் உனக்குள்ள வந்துகிட்டே இருப்பான். இந்த உலகை ஜெயிப்பது. அதனாலதான் வெளிநாட்டுக்காரங்க நம்மளை மதிக்கிறது. இந்த நாத்திகவாதிக்கும் இன்னொன்னு சொல்லுவாங்களே, என்னது ஆத்திகவாதிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆத்திகவாதி தான் அம்மா கருமாரி அம்மா இன்னி அந்தம்மா இந்த அம்மான்னு சொல்லிட்டு அதை இதான்னு உடைச்சிட்டு திங்கிற சோத்தை வெளியில எறிய மாட்டோம். பூசணிக்கு அவ்வளவு விசேஷம்னு சொல்லிட்டேன், அதை ரோட்ல உடைக்கிறான், திங்கிற சோத்தை எவனாவது போடுவானா? அப்போ சோத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பாராடுறான், அந்த சோத்தை ரோட்ல போடுறேன், கேட்டா திருஷ்டியான்.
அப்போ நான் என்ன சொல்றேன், உன் அறிவின்மை. அப்போ இந்த படிச்சுட்டு அப்ப இந்த மத விஷயத்துல நீ தப்பான பரிகாரம் பண்ணும்போது நாளாக நாளாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாளாக நாளாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த நாத்திகம் ஒரே வார்த்தை சொல்லிடுவான், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் போயிடுறான். அப்போ இந்த பரிகாரம் பண்ணி ஏமாறுற ஆன்மீகவாதியை விட நமக்கு மேல சக்தி இருக்கிறங்கிற நாத்திகவாதி ஆன்மீகவாதின்னு ஒத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த பெரியார் கட்சியில இப்ப டிஎம்கே இருக்கு அப்படின்னா இந்த இதுல நிறைய கோயிலை இடிச்சிட்டாங்க, நிறைய இந்து கோயிலை இடிச்சிட்டாங்க, மற்ற கோயிலை எந்த கிராமத்து கோயிலை இடிச்சிருக்காங்க, எந்த பாரம்பரிய கோயிலை இடிச்சிருக்காங்க? இடிக்கல. நீ கண்ட இடத்துல எவனுக்காவது வீடு கட்டி 10 ரூபா பால் பாயிட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? கேட்டா நாங்க நிறைய பேருக்கு, சில பேர் பெரியவங்களுக்கு உதவுறது நல்லதுன்னு செய்யறாங்க, அது கருணை உள்ளம். ஆனா நம் பூர்வீகம் நம் குடும்பத்தோடு இருந்தா இந்த கருணையும் தேவையில்லை, அனாதையும் இருக்காது, முதியோர் இல்லமும் இருக்காது. குடும்பம்ங்கிற கோவிலுக்குள்ள இருந்தா அன்னையும் பிதாவுங்கிற அந்த தெய்வம் நம்மளை காக்கும். பூர்வீகம் தெரிந்தால் புண்ணியம் வந்து சேரும். பிரம்மா என்பது படைப்பு, அதை திருத்தி எழுதக்கூடிய சக்தி முருகன் என்னும் அறிவு. முருகனை கல்லில கல்லிலே கலைவண்ணம் கண்டான், அவ்வளவுதான். அது என்பது கலை பல வகை, சிற்பக்கலை, நாட்டியக்கலை, அதாவது நிறைய கலைகள் இருக்கு. 1000 கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க, எக்கச்சக்க கலைகள். கலைக்கெல்லாம் அதிபதி கேது. இந்த கேது 12ல இருந்து அடுத்த பிறவி இருக்காதம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிட்ட, வெளியூர் போயிட்ட, எல்லா ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் 7 கிரகங்கள் 9 கிரகங்கள் ராகு கேது சேர்த்தா 9 கிரகங்கள் இருந்தே தீரும். அப்போ இந்த கேது இல்லாத ஜோதிடமே இல்லை. அப்போ உன் குடும்பத்துல ஆன்மீகம் சார்ந்தவர்கள் இல்லாம கிடையவே கிடையாது. அப்போ அந்த கேது நல்ல இடத்துல இல்லைனாலே, உனக்கு 12ஆம் இடத்துல இருந்தா உனக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னா ஆன்மீகம் சார்ந்த குடும்பத்தை விட்டு நீ விலகிட்டேன்னு அர்த்தம். உன் பூர்வீகத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்க, அடுத்த பிறவியில உன் பூர்வீகம் தெரியாதுன்னு அர்த்தம். கேது என்பது ஞானம், கேது என்பது தெய்வம். நான் கேட்பேன், உனக்கு கேது அட்டாச் ஆயிடுச்சுனாலே உங்க தாத்தா பாட்டி ஆன்மீகம், அரசியல், ஆன்மீகம், ஊர் நாட்டம், இந்த மாதிரி பொதுத்துறைகளில் கலைத்துறைகளில் இருந்தே தீரும். கேது செவ்வாய்க்கு அப்படி ஒரு பவர். அப்ப அந்த கேது 12ல இருக்குனாலே தந்தைக்கு தாய் 12, தாய்க்கு தந்தை 12, சுடுகாடு 12. அப்போ உனக்கு இதோட அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை தேடுன்னு அர்த்தம். பிறவி இல்லைன்னா என் குலம் என்பது என் அடையாளம். அப்போ மனித குலம் என்பது, அப்ப அந்த மனித குலத்துல நான் என்ன? இப்ப மனித குலத்துல நான் யாரு அப்படின்னா என் குலம் அப்படிங்கிறது என்னுடைய கம்யூனிட்டி. இது இருக்கிற வரைக்கும், என் குலம் இருக்கிற வரைக்கும், இப்ப ஒரு கிராமம் இருக்கு, இந்த கிராமம் அழியிற வரைக்கும் என்னுடைய தலைமுறை இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி என் குலம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தலைமுறை இருந்துட்டு தான் இருக்கும். இதோட அழியுங்கிறதெல்லாம் சும்மா. மனிதனுக்கு பொதுவாக எத்தனை பிறவிகள் உண்டு? பூமிக்கு எத்தனை தடவை சுத்தும்? எல்லா கிரகங்களும் சுழற்சி இருக்கு. வேப்ப மரமா தான் முளைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விதை அதுக்கப்புறம் புளிய மரமா மாறிடுமா? இல்ல அரளி ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் வேப்ப மரமா மாறிடும். மாமரம் புளிய மரமா மாறிடும். எதுவும் மாறாது, திருப்பி சுழற்சி வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய சுழற்சியில நாம அப்ப பலமா இருந்தோம், இப்ப பலவீனமா இருக்கும். அப்ப அறிவிலும் பலமா இருந்தோம், இப்ப அறிவிலும் பலவீனமா இருக்கும். ஆண்மையிலும் பலமா இருந்தோம், இப்ப ஆண்மையிலும் பலவீனமா இருக்கும். பெண்மையிலும் பலமா இருந்தோம், பெண்மையிலும் பலவீனமா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம் முன்னோர் பலமா இருந்தான், இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பலவீனமா இருந்துகிட்டே இருக்க. நீ பலவீனமாக ஆக மண்ணோட மண்ணா போயிடு. மறுபிறவின்றது என்ன? இயற்கையின் மொத்த படைப்பு தானுங்க திருப்பி படைக்கும். மறுபிறவி என்னுடைய அணுக்கள் இப்ப எனக்கு குழந்தை பிறகுன்னா அது என் டிஎன்ஏ தானே. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அங்க கொடுக்கத்தானே சரி, அங்க என் டிஎன்ஏ இருக்கும். என் வீட்டுல உள்ள என் பொண்ணு கூட ஒரு பையன் இருந்தா வந்து எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாம செஞ்சுதான் ஆகணும். நீ எந்த வீட்டுக்கு கொடுத்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஆனா ஒரு பெண் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷனை விட்டே கொடுக்க. ஆனா ஒரு சண்டை போட்டு வந்த இடத்துல எந்த தாயும் பிள்ளைய விட்டு கொடுத்தது இல்லை. அப்படி விட்டு கொடுக்குதுன்னா பூர்வீகத்துல குறை. அப்ப நாம தனிமைப்பட்டு கிடக்குறோம்னாலே எங்கேயோ ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜாதகத்துல ஓட்டை, பரிகாரத்துல ஓட்டை, நீ எங்க போனாலும் ஓட்டை. ஒன்ன மொத்தத்துல மொட்டை போட போறோம். நீ போய் அந்த கோயில மொட்டை போட்டுரு, உனக்கும் மொட்டை அடிப்போம், சந்தனம் கொடுப்போம், பஞ்சாமிரதம். இதுதான் தலையெழுத்து அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை மாத்தக்கூடிய இல்ல, அதுக்குத்தான் நான் வாக்கு எடுத்துட்டு அந்த பூர்வீகத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நம் முன்னோர்கள் பாரம்பரியம் என்பது பூர்வீகம்.
அந்த பூர்வீகத்துக்கு குலசாமி, அந்த பூர்வீகத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனாலேயே அவ்வளவு கிரகமும் இயங்குது. நம் முன்னோர்களாலேயே நம்ம அனைத்து பேரும் இறங்குறோம். நம் முன்னோர்களை பூர்வீகம் கண்டிப்பா காக்கும். நீ தொலைத்த உன் பூர்வீகத்தை தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் நாடு என் மக்கள் என்பதை நான் வந்து ஃபாலோ பண்ணி உன்னுடைய பூர்வீகத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். எங்க போனாலும் உன் பூர்வீகம் போ, ஒரு முறையாவது, அப்படி வருஷம் ஒரு முறையாவது போ. அப்படி என்ன உனக்கு காசு? நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நான் ஐயா காக்காவால பிறக்க மாட்டாங்க, நம்ம மனுஷனாதான் பிறப்பாங்க அப்படின்றீங்க. காக்காக்கு இன்னைக்கும் சோறு வைக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு நினைச்சுதான். ஆமாங்க, நமக்கு முன்னாடி அம்மா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. இயற்கையில நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. இதனுடைய மொத்த டிஎன்ஏ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு உருவத்தை உருவாக்கியாச்சு. இந்த உருவம் மறுபடியும் மாடா கழுதியா போகும்னா உன் அறிவு எவ்வளவு கீழே போகுதுன்னு பாரு. நீ என்னைக்குமே கீழே யோசிக்க கூடாது. உனக்கு அடுத்த படி என்ன? மனிதனுக்கு அடுத்தது இன்னொரு தலைமுறையை உருவாக்குச்சானா? இல்ல. இன்னைக்கு மனுஷங்கிட்ட மொத்த சக்தியும் கொடுத்துருச்சு. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 மனிதனால பண்ண முடியும். புதுசா படைக்கிறான். நல்லது கெட்டது இந்த பிரபஞ்சம் காக்கணும்னு நினைச்சா அவனால காக்க முடியும். அதுக்காக பல பேர் போராடுறான். அழிக்கணும்னு நினைச்சாலும் நாளைக்கே சேட்டலைட் அடிக்க முடியும். முத்தொழிலையும் செய்யக்கூடிய சக்தியாய், இறைவனின் திருவடிவமாய் மனிதன் ஒவ்வொரும் இறைவனின் பிள்ளை, இறைவனின் திருவடிவம். மனிதனின் ஒவ்வொரு அறிவும் முருகனின் அம்சம். நான் எல்லா மனுஷனும் பெருமையா பேசுறேன். பேசாதவன் அப்போ அவன் மனிதனே இல்லை. நான் மனிதன்கிறது அவ்வளவு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்வது அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்விக்கு அப்புறம் தான் தானமும் தவமும் வரும். ஆனா இந்த இயற்கையையும் அதன் மூலம் நன்மை தீமைங்கிற கல்வியும் தான் பெருசுங்கிறான். அவன் அழகா எழுதி வச்சுட்டான். இங்க ஓலைச்சுவடியெல்லாம் எவனும் ஃபாலோ பண்ற. ஓலைச்சுவடியை பார்த்தா கூட நான் எப்போ வீடு கட்டுவேன் பாரு, நான் எப்போ வந்து கோடீஸ்வரனாவே, எனக்கு எப்போ பணம் சேரும். அதுல அது இல்லை, வைத்திய குறிப்பு தான் இருக்கு. எங்களுக்கு அதுதானே தேவை, அதுதானே போராடுறோம். போங்க. இப்போ என்னோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க 2026 தான் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு. எனக்கு கிட்டத்தட்ட 44-45 வயசு ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ அதை நம்ம மாற்ற முடியுமா? பூர்வீகம் மாற்றும். அப்போ கேட்டா சொல்லிடுவான். இந்த தசைக்கு அப்போவாது புத்தி வந்தது. அதாவது நம் முன்னோர்கள் நமக்கு வந்து அந்த காலத்துல குருகுலத்துல வாழ்ந்தவங்கெல்லாம், முனிவர்கள்லாம் ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் மன்னர்களுக்கும் மிட்டாமரசு பசங்களுக்கும் நல்லது கெட்ட சொல்லி கொடுத்தாங்க. நிறைய சுவடிகள் எழுதி வச்சாங்க. ஆனா நம்ம பாமர மக்களுக்கு இது சொந்தம், இது பந்தம், இது இந்த மாதிரி செய்யணும், இது அப்படி பண்ண இயற்கையை கற்றுக் கொடுத்தாங்க. காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். அப்போ காலையில 4 to 6ங்கிறது நம்ம அணுக்கள் இயங்குற நேரம். அந்த நேரத்துல நம்ம சாப்பிடாம நம்ம உடம்புல வந்து குளிச்ச உடனே வந்து பசி அதிகமா இருக்கும், அப்போ ஈர்க்கும். அப்போ காலை வந்து சூரியன் 6 மணிக்கு தான் ஒளிக்கதிர் வரும். ஆனா 4 மணிக்கு அதனுடைய தூய்மையான காற்று வந்துடும். அப்போ அந்த காலையில 4 to 6க்கு வந்து சூரிய கதிர் ஒளியின் வரக்கூடிய அந்த தூய்மையான காற்றை வாங்கினான்னா கோயில போய் விளக்கு ஏத்துங்கிறான். நான் என்ன பண்றது? அறிவு எனக்கு, நான் இதை ஒன்றும் படிச்சுட்டு வரல, என் முன்னோர்களினுடைய அணுக்கள் எனக்குள்ள இருந்து இயக்குது. அப்போ இந்த கிரகங்களும் பிரபஞ்சம் என்பது எப்போதுமே மனிதனை படைத்தது, மனிதனை அழிக்காது, முடிஞ்ச வரைக்கும் காக்கும். அப்போ நீ அதை அழிக்கும் போது நீ அழியிறங்கிறத மறந்துட்ட. அதான் பிரச்சனை. பெற்றவர்களை நீ அழிக்கும் போது, நம்மளை படைத்த கிரகங்கள் பிரபஞ்சங்களை நீ அழிக்கும் போது, பெற்ற தாய் தந்தையை பாதுகாக்காதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. அவங்களை நீ வளர்க்க அதனாலதான் ஒரு மரம் வெட்டினா இன்னொரு மரம் நட்டணும், ஒரு ஆடை வெட்டினா இன்னொரு ஆடு வளர்த்தான். அதாவது கொன்ன பாவம் தின்னா போச்சுன்னா நம்ம வந்து ஒண்ணு தேவைக்கு எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம வைக்கணும். இதுதான் தாற்பயம். நீ அதை விட்டுட்டு நான் அதாவது இந்த பிரபஞ்சத்துல உன்னை கொண்டு வந்திருக்கான் பாத்துங்க. எந்த வந்து நான் ஜாதிகள் இல்லை அப்படின்னு பேசினேன். அப்போ இந்த பிரபஞ்சத்துல வந்து இன்னைக்கும் கவர்மெண்ட்லயே இருக்கு. என்ன இருக்கு? இது ஓசி, இது பிசி, இது எம்பிசி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இது பிற்படுத்தப்பட்டோர், ஓசி. அப்படி எதுக்கு? எம்கே மனித குலம்னு போடு, அவனே உயர்ந்த குலம் தான். உன் கம்யூனிட்டியா, அந்த கம்யூனிட்டி பேரை போட்டுட்டு எம்கேன்னு போடு. ஜாதிகள் இல்லையடி பாப்பாலாம் கிடையாது. ஜாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லை. மனுஷனா பிறந்தா எல்லாம் சமம் தான். அப்போ அங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஏன் போடுற? எம்கேன்னு போடு. மனித குலம் சிறந்த குலம், அவ்வளவுதான். அதுல உன் கம்யூனிட்டி எழுதிக்க, அது உன் அடையாளம். அரளினா அரளி. அந்த கம்யூனிட்டில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியறதுக்காக தான் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்ன்ற கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஊர்ல உள்ளவங்க எனக்கு அவ்வளவுதான். இது என் அடையாளம். எத்தனை பேர் இருக்காங்கிறது இல்ல,
எனக்கு இது என் அடையாளம். இன்னொருத்தன் ஒருத்தர் தொட்டா தீண்டத்தகாதுங்கிற, நீ கோயிலுக்குள்ள இருக்கிற, கோயில் அனுகிரகம் இல்ல, கோபுர கலசத்துன்ற ஒளியே கோயிலை சுத்தி தான் இருக்கு. அப்படி பார்த்தா இறைவனை சுத்தி நிக்கிறவனை தான் நான் நேசிக்கிறான். 5000 10,000 கொடுத்துட்டு கருவறையில் பக்கத்துல போய் நின்று கும்பிட்டுட்டு வரோம். நீங்க என்ன கோயிலை சுத்தி டவருக்கு நேர் கீழே போங்க, ஒண்ணுமே இருக்காது, சுத்தி தான் டவர் இருக்கும். அதே மாதிரி கோபுர கலசத்திலிருந்து சுத்தி தான் இறைவன். நீ யாரை ஒதுக்குறியோ அவனை தான் அவன் தேடுறான். உன்னை தேடுறது இல்ல, நீ இறைவனை தேடல, ஆதாயத்தை தேடுற. வெளியே நிக்கிறவன் இறைவனை தேடுறான், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அப்ப 2026ல வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப நம்ம நாம் போய் முன்னோர்களை பார்த்தோம் அப்படின்னா மாறுமா வாழ்க்கை? ஒரே ஒரு விஷயம், சூரியன் இருக்கிற இடத்துல எல்லாம் சிவன் இருக்கும், அண்டாக்குள்ள கொண்டா போகுது. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுனா. எங்கெல்லாம் சிவன் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்குதோ அங்கெல்லாம் பெருமாள் இருப்பார். ஏன்னா புதன் கதிர்வீச்சு அங்க இருக்கும். அதனாலதான் சூரியன் பிறந்த நட்சத்திர அஸ்தம்னு சொன்னேன். அப்ப இந்த சிவனாலயங்கள் இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்கிறாருன்னா தனிப்பட்ட முறையில பெருமாள்னா பார்க்கடல், அது கொடுத்தாச்சு. இப்ப இந்த கடலை நீ ஊருக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஊரடிச்சிடும். அதே மாதிரி சூரியன் அங்க இருக்கிற, நீ கடலை உள்ள கொண்டு வரும்போதே வெப்பம் வந்துடும். நீ பெருமாளை உள்ள கொண்டு வரும்போதே, பாலைவனத்துல இப்ப ஒரு பெருமாள் கோயில் கட்டினாங்க துபாயில, அங்கதான் வச்சு கடல் உள்ள வந்து இவ்வளவு இயற்கை. ஆமா, அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டுல கட்டியாச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், பெருமாள் சிவனாலயம் பிரசித்தி பெற்ற சிவனாலயம் கட்டினா காக்கும். எம்பெருமாள் நாராயணன் தர்மத்தை தான் காக்கும். அப்ப நீ தர்ம நெறியை இழுக்கும் போதே அந்த ஆள் வெளியே வந்துகிட்டு இருக்கான்னா நீ எங்கேயோ தப்பு பண்றேன்னு உஷாரா இருந்து ஒழுங்கா பண்ணிக்கணும். இல்லைன்னா மண்ணோட மண்ணா விதையா மாறிடுவோம், மீண்டும் முளைக்கும். அவ்வளவு. முன்னோர்களை கும்பிடுறதுக்கு ஜாதகம் தேவையில்லை, ஜாதகம் வேணுமா? நான் எல்லாமே ஒரு கட்டம் தான், வாக்கா இருந்தாலும் முன்னோரா இருந்தாலும் எல்லாம் அதுதான். கிரகங்கள் பிரபஞ்சங்கள்ங்கிறது உறவு உறுப்புன்னு நிறைய சொல்லிட்டேன். அதனால தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்னால் தீர்க்கப்பட வேண்டும் என்று விதி இருப்பின் தீரும். ஏற்கனவே சொன்ன பதிவு தான். எனக்கு சிவபெருமான் கொடுத்த காட்சி, என் பேர் சிவன், என்னுடைய கருமருந்து இது, உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்து விபூதி தான் கொடுத்தார். மாண்டவன் தெய்வம்னு சொன்னதே சிவன், எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். கிருஷ்ண பரமாத்மா, என் பெயர் கிருஷ்ணன், நீ ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவ அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி கிருஷ்ணன் எல்லாருமே மனித ரூபத்துல தான் காட்சி கொடுத்தது. அதனாலதான் மனிதனை தெய்வம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பிரம்மா நம்பூதிரி கொண்ட போட்டுட்டு பண ஓலையை பணம்பாளையால் 4 to 6 விரட்டி, உன்னுடைய ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம், பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும், அதை எடுத்துரைக்கவே இந்த பிறவின் காட்சி கண்டதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். புரியுதுங்களா? நான் முருகன், எங்க அம்மா கருவுல வந்து உருவாகாதப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில்ல உனக்கு ஒரு கரு தரிக்கும், அதுல பையன் பிறப்பான், என் பெயர் வை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் தனித்து என் பெயர் முருகன், எங்க அப்பாவுக்கு தாத்தா பெருமாள் நாடா, அதை சேர்த்து முருக பெருமாள்னு வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் சன்னதியில உள்ள பாத்தீங்கன்னா முருக பெருமாள் சன்னதி தான் இருக்கும். அவனுடைய திருநாமம் என் பெயர். அதனால முருகனின் திருவடி தொண்டன், சிறு தொண்டன், ஆனால் என்னால் முடிந்தவரை பெரு தொண்டா. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.